அதான் இந்த படத்தினுடைய பெயர் அரசன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு கேட்சியான தலைப்பா தான் நான் பார்க்குறேன். ஆனா அவங்க வச்சதுக்கு இதுதான் காரணமா அல்லது ஒரு சினிமா சென்டிமெண்ட் காரணமான்னு தெரியல. ஏற்கனவே தனுஷை வச்சு வெற்றிமாறன் அசுரன் ஒரு படம் எடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதே தயாரிப்பாளர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்துல வச்சோம்னா நல்லா இருக்குன்னு தயாரிப்பாளர் விரும்பினாரா என்னன்னு தெரியல. அரசன் வச்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல டைட்டில் தான். பட் அதே நேரம் இந்த படத்தில் சமந்தாவை வந்து கதாநாயகியா நடிக்க வைக்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தயாரிப்பு தரப்பிலிருந்தும் சிம்பு தரப்பிலிருந்தும் அப்படி ஒரு விஷயத்த முன்னெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெற்றிமாறனுக்கு என்ன தயக்கம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகி அப்படிங்கிறது இந்த அதீத அரிதாரம் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு தோற்றத்தில் இருக்கணும். அதுக்கு சமந்தா செட் ஆவாங்களான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நீங்க சமந்தா கிட்டே கேளுங்க, அவங்க இதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம மேற்கொண்டு பேசுவோங்கிற மாதிரி வெற்றிமாறன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. வர்ற 18ஆம் தேதி என்னுடைய படப்பிடிப்பு தொடங்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு தகவல் கிடைச்சு.